சென்னையின் சாலைகளில் குவிந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணியில் தீயணைப்பு படையினர் தொய்வின்றி ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் விரைவில் சென்னையில் பாதிப்புகள் சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம். ஒரு கால்ஸ் கொடுப்பாங்க, கண்ட்ரோல் மூலமா கால்ஸ் கொடுப்பாங்க. போயிட்டு ஒரு மரத்தை வெட்டிட்டு திரும்பி வரும்போது உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மரம் 4 மரம் தொடர்ச்சியாக இருக்கும். அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு ரெண்டாவது கிளியர் பண்ணிட்டு வரும்போது மேலெல்லாம் அந்த அந்த ஒயரெல்லாம் இது இருக்கும். இந்த கேபிள் ஒயரெல்லாம் அடர்த்தியாக விழுந்து வண்டி வர முடியாமல் போயிடுது. அதெல்லாம் கிளியர் பண்ணி எங்கள் உயிரையும் பணம் வைத்து எல்லாருமே கஷ்டப்பட்டு அதிகமான பணியில் ஈடுபட்டு தூக்கமே இல்லாமல் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாமல் ஒரு 3 நாளாகவே கஷ்டப்பட்டுருக்கோம். கடந்த 25 வருடங்களாக தீயணைப்பு துறையில் பணியாற்றி வரும் முத்துகிருஷ்ணனின் அனுபவமே அப்படையினர் எதிர்கொண்டு வரும் சவால்களுக்கு சான்று. வெட்டும் கருவி, அரிவாள் ஆகிய கருவிகளின் உதவியோடு நூற்றுக்கணக்கான மரங்களை அகற்றி வரும் இவ்வீரர்கள் ஓய்வு குறித்து இதுவரை யோசிக்கவில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 மரத்துக்கு மேலே கிட்ட நானே வெட்டியிருக்கேன். அதிகமாக வெட்டியிருக்கோம். அப்புறம் வீடு மேலே விழுந்தது, அப்புறம் சாலை ஓரத்தில் விழுந்தது. நாங்கள் வாகனங்கள் போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் விழுந்து கிடந்துச்சு. எங்கள் வண்டியே வர முடியல. அப்புறம் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டி வந்துச்சு. அப்புறம் தென்னை மரங்கள், அப்புறம் கரண்ட் கம்பங்கள்லாம் நிறையா அது மேலே சாஞ்சு கிடந்தது. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டு அப்படியே வந்தோம். இந்த மாதிரி ஒரு புயலை வந்துட்டு வாழ்நாளில் பார்த்ததில்லை. எங்கள் சர்வீஸில் வந்துட்டு நான் சர்வீஸில் வந்துட்டு எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமு. இருந்தாலும் எங்கள் அதிகாரிகள் பேச்சை கேட்டு மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அகட்டிட்டு வரோம். இது வரைக்கும் நிறைய மரங்களை கட்டியிருக்கோம். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து 1 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு மரங்கள் விழுந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஓரளவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நாங்கள் ஒதுக்கிட்டு இருக்கோம். மற்றபடியும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கார்பரேஷன் ஒர்க் பண்ணுறாங்க, மற்ற எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்களும் மனுஷன்தான். வெளியூரிலிருந்து வந்திருக்கும் வீரர்களும் சென்னையை வர்தா புயல் பாதிப்புகளிலிருந்து மீட்கும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், பழவேற்காடு போன்ற பகுதிகளுக்கு வந்துட்டு இதே மாதிரி முதல்ல வந்து எங்களுடைய வேலை வந்து உயிர் காக்கிறது தான். ஆக்சுவலாக நாங்கள் ரப்பர் போட்டு கயிறுகளோட மீட்கக்கூடிய பணியில் இருந்தோம். சென்ற ஆண்டு வெள்ளத்து வந்து எங்களுக்கு பாடம் கற்பிச்சிச்சு. இந்த ஆண்டு வந்து சூறைக்காட்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து பவர் மின்வால், அதே மாதிரி கயிறுகள், பில் ஹூக்குக்கூடிய அருவாள்கள், இந்த மாதிரி இடங்களில் மக்கள் போக்குவரத்து, அதே மாதிரி மக்கள் வீட்டுகளில் அதிகமான மரங்கள் விழுந்துச்சு. இந்த மரங்களை அகற்றக்கூடிய பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிறோம். உணவு, தூக்கம் மருந்து களப்பணி ஆற்றி வரும் இவ்வீரர்களின் கரங்கள் ஓய்வெடுக்க வெகுகாலம் பிடிக்கும் என்று சொல்லலாம். வர்தா புயல் ஒவ்வொரு சாமானியரும் பாதித்திருக்கிறது என்றால் மிகையல்ல. சாமானியனுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க பல துறை சார்ந்த அதிகாரிகளும் பணியாளர்களும் களத்தில் இறங்கி போராடி வருகிறார்கள். அவர்களில் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு நேரம் காலம் இல்லாமல் உழைத்து வருகிறார்கள் என்றால் மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் மகாலிங்க பொன்னுசாமி.